முக்கிய செய்திகள். தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம். உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி புதிய மனு. மோடியின் உண்மையான முகத்தை மறைக்க கடைசி முயற்சி என குற்றச்சாட்டு. நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் அவகாசம் கோருவது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. வட மாநிலங்களிலும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் பாஜக திணறல். தோழமை கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் சிக்கல். வணக்கம். தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய ஜூன் 30ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி அவகாசம் கோரியுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்குவது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, தேர்தல் பத்திரம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தேர்தல் பத்திர திட்டம் சட்டப்பூர்வமானது இல்லை என்றும் கூறி கடந்த மாதம் இதனை அதிரடியாக ரத்து செய்தது. தேர்தல் பத்திரம் வழங்குவதை நிறுத்தவும், அரசியல் கட்சிகளுக்கு இதுவரை தேர்தல் பத்திரங்கள் வழங்கியது தொடர்பான விவரங்களை நாளைக்குள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யவும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்த விவரங்களை இணையத்தில் தேர்தல் ஆணையம் பதிவேற்றவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் தேர்தல் பத்திரம் அளித்தவர்களின் விவரங்களும் பெற்றவர்களின் விவரங்களும் தனித்தனியாக உள்ளதால் அவற்றை ஒப்பீடு செய்து சரிபார்க்க காலதாமதம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரம் அளித்தவர்களின் விவரங்கள் குறித்து ரகசியம் காக்க எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கையால் நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை சரிபார்ப்பது மிகவும் சிக்கலானது என்று பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. நன்கொடை வழங்கியவர்களின் விவரங்களும் பெற்றவர்களின் விவரங்களும் ஓரிடத்தில் இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அந்த வங்கி, எனவே தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை வழங்க 4 மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த மனு குறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரம் குறித்த தகவல்கள் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தேர்தல் முடியும் வரை அதனை வெளியிடக்கூடாது என்று பாரத ஸ்டேட் வங்கி நினைப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் கேட்பது திரு மோடியின் உண்மையான முகத்தை மறைக்க எடுக்கப்பட்டுள்ள கடைசி முயற்சி என்று திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பருப்பில் கருப்பு இல்லை, முழு பருப்புமே கருப்புதான் என்பது ஸ்டேட் வங்கி அவகாசம் கேட்பதிலிருந்து தெரிய வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் தேர்தல் பத்திரம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்த ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான அமைப்பு பாரத ஸ்டேட் வங்கியின் மனுவை எதிர்ப்பதாக கூறியுள்ளது. டிஜிட்டல் உலகில் ஒரு சொடுக்கில் தகவல்கள் பெற முடியும் என்ற நிலையில் 4 மாதங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை தருவது தடைப்பட்டுள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாஜகவுக்கு பொதுமக்கள் நன்கொடை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள திரு மோடி தன்னுடைய பங்களிப்பாக 2000 ரூபாயை வழங்கியுள்ளார். சூரிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கு 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். சென்னைக்கு 4 மணி நேர பயணமாக நேற்று வந்த அவர் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் திரவ சோடியத்தை குளிர்விப்பானாக கொண்ட இந்தியாவின் முதல் விரைவு ஈநுலை பணி தொடங்கப்பட்டதை பார்வையிட்டார். பின்னர் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு மோடி வணக்கம் சென்னை என்று கூறி தனது உரையை தொடங்கினார். ஒவ்வொரு முறை சென்னைக்கு வரும்போதும் இங்குள்ள தமிழர்களால் தமக்கு சக்தி உண்டாவதாகவும், உயிர்ப்பும் துடிப்பும் நிரம்பியிருக்கும் இந்த சென்னை நகருக்கு வருவது மிக இனிமையான அனுபவமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திறமை, வர்த்தகம், பாரம்பரியம் ஆகியவற்றுக்கான அழியா புள்ளியாக சென்னை திகழ்வதாக பாராட்டிய திரு மோடி, வளர்ச்சி அடைந்த இந்தியாவை கட்டமைக்கும் நமது நோக்கத்திலே சென்னை வாசிகள் மிக முக்கியமானவர்களாக இருப்பதாக கூறினார். 1 கோடி குடும்பங்களுக்கு இலவச சூரிய சக்தி மின்சாரம் வழங்கப்படும் என்றும் உபரி மின்சாரத்தை அரசே கொள்முதல் செய்து கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். 1 करोड़ परिवारों को मुफ्त बिजली, ये आपके लिए है, चेन्नई के लिए है, तमिलनाडु के लिए है, देश के लिए है, विशेष करके मध्यम वर्ग के लिए 0 बिल PM सूर्यघर मुफ्त बिजली योजना भी शुरू की गई है. इस योजना पर सरकार 75,000 करोड़ रुपए 2024ஆம் ஆண்டு தொடங்கிய சில நாட்களிலேயே எரிசக்தி துறையில் பெரும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த திரு மோடி, நாட்டு மக்களுக்கு உழைப்பதற்காகவே சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் வெளியேறியதால் பின்பக்க வரிசையில் இருந்த இருக்கைகள் காலியாக காட்சியளித்தன. முன்பக்க வரிசையில் மட்டும் முக்கிய பிரமுகர்கள் அமர்ந்திருந்தனர்.
தமிழகத்தில் மட்டுமின்றி மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் பாஜக தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசம், குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 195 மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக அறிவித்தாலும் அக்கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடும் மாநிலங்களில் வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய பிறகு புதிய கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் பாஜக திணறி வருவதன் காரணமாகவே வேட்பாளர் அறிவிப்பு தாமதமாவதாக கூறப்படுகிறது. இதேபோல் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மகாராஷ்டிராவில் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுடன் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக 3 கட்சிகளிடையே முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்கள் கட்சிக்கு தலா 22 தொகுதிகள் ஒதுக்க ஷிண்டே மற்றும் பவார் தரப்பு வலியுறுத்துவதாக தெரிகிறது. இதனால் அந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளை எப்படி பங்கீடு செய்வது என பாஜக குழம்பி போயுள்ளது. எண்ணிக்கை மட்டுமல்லாது அமராவதி உள்ளிட்ட சில மக்களவை தொகுதிகளில் கூட்டணியில் உள்ள 3 கட்சிகளுமே போட்டியிட விரும்புவதால் சிக்கல் அதிகரித்துள்ளது. இதேபோல கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளத்துடன் தொகுதி பங்கீட்டை முடிப்பதிலும் இழுபறி நீடிக்கிறது. திரு குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு 5 இடங்களை மட்டுமே ஒதுக்க பாஜக முன்வந்துள்ளதாகவும் அதிலும் அக்கட்சி கேட்ட குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்குவதில் சிக்கல் நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்பும் பாஜக மொத்தமுள்ள 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் 6 இடங்களும், சட்டப்பேரவை தேர்தலுக்கு 20 தொகுதிகளும் வேண்டும் என கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜக கேட்கும் இடங்களை தெலுங்கு தேசம் வழங்க முன்வராததால் அங்கேயும் இழுபறி நீடிக்கிறது. ஹரியானாவில் பாஜக அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியினர் கூறி வருவது முக்கிய கூட்டணி கட்சியான திரு அஜய் சிங் சௌதாலாவின் ஜனயாக் ஜனதா கட்சியிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சி தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பினாலும் தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் பீகாருக்கும் வேட்பாளர்களை அறிவிக்க முடியாமல் பாஜக சிக்கலில் சிக்கிக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த திமுக கூட்டங்களில் பிரதமர் திரு மோடி சுட்ட வடை என பெட்டி பெட்டியாக மக்களுக்கு வடைகளை வழங்கி அக்கட்சியினர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டில் அமைச்சர் திரு துரைமுருகன் பங்கேற்ற ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு வடையும் துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு, ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் வரும் என்று கூறிய வாக்குறுதி என்னாச்சு என்ற கேள்விகளுடன் இது மோடி சுட்ட வடை என்று விநியோகம் செய்யப்பட்டது. ஆரணியில் நடந்த கூட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் நிறைவேற்றாமல் பிரதமர் வாயால் வடை சுடுவதாக கூறி அங்கிருந்த அனைவருக்கும் வடை வழங்கப்பட்டது. கோவையில் தாம்பூல தட்டுகளில் வடைகளை தூக்கிக் கொண்டு வீதி வீதியாக சென்ற திமுகவினர் இது மோடி சுட்ட வடை என்று முழக்கங்களை எழுப்பி மக்களுக்கு வழங்கினர். 15 லட்சம் என்னாச்சு, 15 லட்சம் என்னாச்சு, 15 லட்சம் என்னாச்சு, 15 லட்சம் என்னாச்சு, என்னாச்சு, மோடி என்னாச்சு, மோடி என்னாச்சு, டீசல் விலை குறைச்சாச்சா, டீசல் விலை குறைச்சாச்சா. மரக்காணத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற மக்களுக்கு உளுந்து வடை வழங்கிய அந்த கட்சியினர் தமிழகத்திற்கு பிரதமர் வரும்போதெல்லாம் அளிக்கும் வாக்குறுதிகள் என்னாச்சு என்று கேள்விகளை எழுப்பினர். பூவிருந்தவல்லி, மாங்காடு, நாகை, ஈரோடு, பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் மக்களுக்கு வடை வழங்கிய திமுகவினர் தமிழகத்திற்கு நிதி வழங்காமல் மோடி அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். பல்லடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திரு மோடியின் முகமூடியை அணிந்து கொண்டு திமுகவினர் மக்களுக்கு வடைகளை வழங்கினர். மோடிக்கு சவால் கொடுக்கிற மாதிரி மோடி ஒரு வடை சொல்றார். அது என்ன வடைனா, நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துறேன்னு போட்டாரு. பாத்தீங்களா, பெரிய வடை ஒண்ணு. அந்த வடை வந்துட்டு இருக்குது, மறக்காம வாங்கிக்கங்க. அந்த வடையை மட்டும் விட்டுறாதீங்க, அதுவும் உங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கிறோம். கேட்டதுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தேனி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மக்களுக்கு பெட்டி பெட்டியாக வடைகளை வழங்கிய திமுகவினர் பேரிடரில் தமிழகம் தத்தளித்த போது ₹1 கூட பிரதமர் திரு மோடி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதுபோல மாநிலம் முழுவதும் நடந்த ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களில் மோடி சுட்ட வடை என்று கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் வடைகளை வழங்கி நூதன பிரச்சாரத்தை திமுகவினர் மேற்கொண்டனர். பெரம்பலூர் அருகே பொதுப்பாதை கேட்டு 8 மணி நேரத்திற்கு மேலாக கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அரசடிக்காடு கிராம மக்கள் பொதுப்பாதை அமைத்து தரக்கோரி பல முறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் திடீரென நேற்று மறியல் செய்தனர். பாதை இல்லாததால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம் நிலவுவதாக கிராம மக்கள் கூறினர். விளைவிச்ச பொருளை வெளியே எடுத்துட்டு வர முடியலங்க, பாதை வசதி கிடையாது. டெய்லி ஸ்கூல் பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஒரு 10 கிலோமீட்டர் மேல டிராவல் பண்ணி வரங்காட்டியுமே ஒரு எக்ஸாமுக்கு டைமுக்கு போக முடியல.
அதனால எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நாங்க வந்து மனு கொடுத்துட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கிராம மக்களை சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அதை ஏற்க மறுத்து பொதுமக்கள் தொடர்ந்து போராடினர். போராட்டம் 8 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டன. பின்னர் மக்களிடம் குறைகளை கேட்ட சார் ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. கீழடி அருங்காட்சியகம் திறந்து ஓராண்டு நிறைவு செய்ததை அடுத்து இசைக்கல்லூரி மாணவிகள் நாட்டியமாடி தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழடி, கொந்தகை, மணலூர் உள்ளிட்ட இடங்களில் தொல்லியல் துறையினர் மேற்கொண்ட அகழாய்வில் பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய தொன்மையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழர்களின் தொன்மையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் 19 கோடி ரூபாய் செலவில் 2 ஏக்கரில் கீழடி அருங்காட்சியகம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். அருங்காட்சியகம் திறந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுவதை கொண்டாடும் வகையிலும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மதுரை இசைக்கல்லூரி மாணவிகள் நாட்டியமாடி மரியாதை செய்தனர். இந்த கீழடியில் பல்வேறு வகையான மண்பாண்டங்கள், அவர் பயன்படுத்திய பொருட்கள், நாணயங்கள், வளையல்கள், ஆடை அணிக ஒப்பனை முறைன்னு சொல்கிற மணிக்கு அந்த வளையல்லாம் பார்த்தோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பயன்படுத்திய அருவாள்கள், அந்த காலத்தில் உள்ள பல்வேறு இது. அதே மாதிரிக்கு அதை ஒரு குறும்படமாக ஒரு 15 நிமிடங்களில் போட்டு காமிச்சாங்க. அது நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்துச்சு. இந்த உலகம் உள்ளவரை தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இடமாக கீழடி அருங்காட்சியகம் உள்ளதாக அதை பார்வையிட்ட மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் கீழடிக்கு வருகை தருவதாக அவர்கள் கூறினர். பண்டைய தமிழர்களின் வரலாற்றை கீழடியின் ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக் கூறி வருவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவியிலேயே செவித்திறன் மற்றும் பேசும் திறன் இழந்த குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மூலம் பேசும் திறனை ஏற்படுத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறவியிலேயே செவித்திறன் மற்றும் பேசும் திறனை இழந்த குழந்தைகளுக்கான தனி சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் பழனி, தாடிக்கொம்பு, நிலக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 10 குழந்தைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவர்கள் குணமாகி விடுவார்கள் என்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கான 7 லட்சம் ரூபாய் செலவையும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அரசே ஏற்ற நிலையில் 10 குழந்தைகளுக்கும் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையில் 10 நாட்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்ட பின்னர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 23 கல்லூரி மருத்துவமனைகளில் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு வருஷத்தில் 10 குழந்தைகளுக்கு பண்ணி எல்லாருக்கும் பேச்சு பயிற்சி கொடுத்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இது எந்த குழந்தைகளுக்கு பண்ணணும்னா, பிறவியிலே காது கேட்காம வாய் பேச முடியாத குழந்தைகள், அதாவது 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக பண்ணுறோம். திண்டுக்கல்ல காது கேட்காத குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தோம். ஸ்கேனு எல்லாமே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. சரி ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும், நல்லா பேசுவியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு 5 நாளில் தையல் பிரித்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ 2 மாதம் கழிச்சு வந்து மிஷின் வைக்க சொன்னாங்க. அது மாதிரி மிஷின் வச்சு இப்போ 2 மாதம் ஆச்சு. அந்த மிஷின் வச்சதுலேருந்து நல்லா காது கேட்குது, நல்லா பேசுறியா. பாப்பாவுக்கு வந்து பிறந்து காது கேட்காது. இங்கே திண்டுக்கல் ஜிஹெச்சில் வந்து ஆப்ரேஷன் பண்ண விட்டு இப்போ பேசுது. 3.5 வயசில் ஆப்ரேஷன் பண்ணோம் சார். பண்ணி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு சார். இப்போ நல்லா டீச்சிங் கொடுத்து என் பொண்ணு நல்லா பேசுகிறா. குழந்தைகள் அனைவரும் பேச கற்றுவரும் நிலையில் பயிற்சி மூலம் ஓராண்டில் சரளமாக பேச தொடங்கி விடுவார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடந்த பாஜக கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பேசிக் கொண்டிருந்த போது அந்த கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் செல்போனில் மூழ்கியிருந்ததும் தொண்டர்கள் சாறையாக வெளியேறியதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அங்குள்ள திருமண மண்டபத்தில் பாஜகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரு பிரகலாத் ஜோஷி பேசத் தொடங்கியதும் மேடையில் அமர்ந்திருந்த பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் செல்போனை பார்க்க தொடங்கினர். மோடியின் சாதனைகளை மத்திய அமைச்சர் பட்டியலிட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் செல்போனில் மூழ்கியிருந்தனர். திரு பிரகலாத் ஜோஷியின் பேச்சு புரியாததால் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் தூங்கி வழிந்தனர். ஒரு கட்டத்தில் தொண்டர்கள் சாறையாக வெளியேற தொடங்கினர். கதவை திறக்க நிர்வாகிகள் மறுத்த நிலையிலும் கூட்டத்தில் இருந்து ஏராளமானோர் புறப்பட்டுச் சென்றனர். இதை பார்த்த பாஜக பொறுப்பாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகுதான் கதவு திறக்கப்படும் என்று கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது.
இந்த சம்பவங்களால் திரு பிரகலாத் ஜோஷி பங்கேற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் சலசலப்பு உருவானது. மீண்டும் முக்கிய செய்திகள். தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய ஜூன் 30 வரை உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி அவகாசம் கோரியுள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் பாஜக தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.